வள்ளுவர் கோட்டம் சென்னையினுடைய முக்கியமான அடையாளங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கே வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு தான் பேரு. அந்த பேருந்து நிலையத்துக்கும் வள்ளுவர் கோட்டம் பேருந்து நிலையம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். நிறைய சுற்றுலா பயணிகள் சென்னையினுடைய முக்கியமான இடங்களை பார்க்க வந்துட்டு, கடற்கரை உள்ளிட்ட முக்கியமான சுற்றுலா தலங்களை பார்க்க வந்துட்டு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் வள்ளுவர் கோட்டம் இருக்குது. ஒரு வரலாற்று அடையாளமாக மாறி இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் புத்துயிர் பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதை புத்துணர்ச்சியாக ஒரு ரெனோவேட் பண்ணப்பட்ட ஒரு வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சரி, இப்படி திறந்து வைக்கக்கூடிய இந்த சூழல்ல வள்ளுவர் கோட்டம் திமுக ஆட்சி காலத்துல தான் கட்டப்பட்டது. எனவே அப்போதைய முதலமைச்சராக இருந்த மறைந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி தான் இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைத்திருப்பார் அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா இந்த வள்ளுவர் கோட்டத்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி திறந்து வைக்கல அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப பார்த்து ரொம்ப சிரத்தை மேற்கொண்டு எது எப்படியெல்லாம் வரணும் அப்படின்னு ரொம்ப அக்கறையோடு கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டத்தை, அவருடைய ஆட்சி காலத்துல கட்டிய வள்ளுவர் கோட்டத்தை அவர் திறந்து வைக்கல அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முன்னாள் முதலமைச்சர் மறைந்த பேரறிஞர் அண்ணா தமிழுக்காக தொண்டு செய்த பலருக்கு சிலை அமைக்கணும், அவர்களுக்காக பல நினைவகங்கள் அமைக்கணும், அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை, சூழலை அடுத்த தலைமுறைகளுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அண்ணா நிறைய முயற்சிகளை எடுக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகாக முதலமைச்சராகக்கூடிய கருணாநிதி அவரும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறார். அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் திருக்குறள் சார்ந்து வள்ளுவருக்காக இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கிறது என்ன, ஒரு உலக பொதுமறையான திருக்குறளுக்கு நாம இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு திட்டமாகத்தான் வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குறாரு கருணாநிதி அவர்கள். அப்படி உருவாக்கும் போது அதற்கான இடம் தேர்வு செய்யப்படுது. அந்த இடம் தொடர்பான தேர்வு குறித்த விவாதத்துல மயிலாப்பூர், சென்னை மயிலாப்பூர்ல வள்ளுவர் கோயில் என்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அருகிலேயே இந்த வள்ளுவர் கோட்டம் என்கிற ஒரு இடத்தை அமைச்சா அது இன்னும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஆலோசனைகள் சொல்லப்படுது. ஆனா மயிலாப்பூர் அப்படிங்கிறது நகரத்தினுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கிறது. இனிவரும் காலங்களில் நகர்பகுதி மாற்றம் அடையும் போது இவ்வளவு பெரிய இடத்துல நம்ம வள்ளுவர் கோட்டத்தை கட்டிட்டா அது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்தை தேர்வு செய்கிறாங்க. அதுதான் நுங்கம்பாக்கம். இந்த நுங்கம்பாக்கம் இடத்தை தேர்வு செய்யும் போதும் கூட இடத்தை தேர்வு செய்து இந்த இடத்துல தான் வள்ளுவர் கோட்டம் அமைக்கணும் அப்படின்னு திட்டமிடலாம் நடந்த பிறகாக மறுபடியும் என்ன சிக்கல் எழுகிறது அப்படின்னா, நுங்கம்பாக்கம் அப்படின்னாலே பாக்கம்னாலே ஏரி. ஸோ அப்போ அது ஏரி இருந்த இடத்தை தான் மண்மூடி கொட்டி விட்டு அங்கதான் வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்படுதா அப்படின்னு சில விமர்சனங்களும் எழுந்த நிலையில அதையும் சரி செய்யக்கூடிய வகையில IIT நிபுணர் குழுவை வைத்து அங்க மண்ணினுடைய தரத்தை ஆய்வு செய்து அங்க இவ்வளவு தூரம் கட்டிடங்கள் கட்ட முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஆய்வுகள்லாம் நடத்தப்பட்டு, அதாவது வழக்கமா கட்டிடம் கட்டுவதற்கு பூமியில் இருந்து பூமிக்கு மேல பில்லர் போடுவாங்க இல்லையா, வள்ளுவர் கோட்டம் அமைப்பதற்கு மட்டும் பூமிக்கு அடியில பில்லர் போட்டு அந்த பில்லர் மூலமாக வள்ளுவர் கோட்டம் எழுப்புவதற்கான IIT நிபுணர் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் வள்ளுவர் கோட்டம் அமைக்கப்படுகிறது. சரி, இதற்கான திட்டமிடல்கள் நடந்துருச்சு, கட்டிட வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வள்ளுவர் கோட்டத்தில் என்னவென்னவெல்லாம் அமையணும்? மிகப்பெரிய ஒரு தேர், திருவாரூர் ஆழித்தேரை ஒட்டிய ஒரு கல் தேர் ஒன்று அமைய வேண்டும். அதே போல வள்ளுவருக்கான ஒரு சிலை இருக்கக்கூடிய பகுதி அமையணும். 1330 திருக்குறள்களை அங்கு செதுக்கணும் அப்படின்னு நிறைய திட்டங்களை கணபதி ஸ்தபதி மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றிய சில தபதிகளுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் வேற பகுதிகள், திருவண்ணாமலை மாதிரியான இடங்களிலிருந்து மிகப்பெரிய ராட்சத கற்கள் இரவு நேரங்களில் ராட்சத வாகனங்களில் எடுத்து வரப்பட்டு சென்னை நுங்கம்பாக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டு இங்க அந்த செதுக்கக்கூடிய பணிகள் என்பதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்குது. அடுத்ததா இன்னொரு சிக்கல் வருது. அந்த சிக்கல் என்பது பெயர் வைக்கிறது. ஸோ வள்ளுவர் கோயில் அப்படின்னு தானே இதுக்கு பெயர் வைக்கணும். கோட்டம் என்று சொன்னால் அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இது கோட்டம் என்கிற சொல் ஒன்றும் தவறான சொல் இல்லை, எனவே இது வள்ளுவர் கோட்டம் என்பதுதான் சரியாக இருக்கும்னு கலைஞர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அப்ப கோட்டம்னா
அது சமாதி, கல்லறை அப்படின்னு பொருள்படக்கூடிய சொல்லாக இருக்கிறது. எனவே நம்ம அந்த கோட்டம்ங்கிற பெயரை தவிர்த்துட்டு வேற ஏதாவது வளாகம் அல்லது மணிமண்டபம் அந்த மாதிரியான பெயர்களை சூட்டலாம் அப்படின்னு ஆலோசனை வருது. ஆனா கலைஞர் அதற்கும் பழைய இலக்கியங்கள்ல, தொல்காப்பியங்கள்ல இருந்தெல்லாம் இலக்கிய சான்றுகளை எடுத்து இந்த கோட்டம் அப்படிங்கிற சொல் கோயிலுக்கு வைக்கப்பட்ட ஒரு பெயராக இருந்திருக்கிறது அப்படின்னு நிறைய சான்றாவணங்களை எல்லாம் காட்டி அதற்கு பிறகாக வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிற இந்த பெயர் என்பது இறுதி செய்யப்படுகிறது. 1974 வள்ளுவர் கோட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடக்குது. கலைஞர் கருணாநிதி வள்ளுவர் கோட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம முன்னமே சொன்ன மாதிரி திருவண்ணாமலை பகுதிகளில் இருந்து அந்த ராட்சத கற்கள்லாம் கொண்டு வரப்பட்டு எந்தெந்த பகுதியில் எது எது அமையணும் அப்படிங்கிறதுல ரொம்ப சிரமேற்கொண்டு ரொம்ப கவனத்தோட, ஏன்னா இது பல தலைமுறைகளை தாண்டி வள்ளுவத்தையும் திருக்குறளையும் பேசக்கூடிய ஒரு இடமாக மாறப்போகுது. எனவே அது எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு கவனத்தை கொட்டி உருவாக்கக்கூடிய ஒரு இடமா அது உருவாயிட்டே வருது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இந்த கட்டுமான பணிகள் என்பதெல்லாம் நடக்குது. 1976 ஜனவரி மாதம் முழுவதுமாக வள்ளுவர் கோட்டத்தினுடைய இந்த கட்டுமான பணிகள் முடிவடைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தொடக்கத்தில் சொன்னோம், இந்த புதுப்பிப்பு பணிகள், ரெனோவேட் ஒர்க்குக்காக மட்டும் இப்போ செலவிடப்பட்டிருக்கக்கூடிய தொகை 80 கோடி ரூபாய். ஆனா 1976 2 ஆண்டுகள்ல வள்ளுவர் கோட்டத்தை முழுமையாக கட்டி முடிப்பதற்கு ஆன செலவே 50 லட்சம் ரூபாய் தான். 50 லட்சம் ரூபாயில வள்ளுவர் கோட்டம் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டு அந்த கல் தேர், அதற்கு மேல ஒரு கலசம், உள்ள திருவள்ளுவர் சிலை அப்படின்னு ரொம்ப பிரம்மாண்டமா கலைஞர் என்ன தன்னுடைய கனவில் திட்டத்தில் வகுத்தாரோ அதை ஸ்தபதிகள் மிக அழகாக வள்ளுவர் கோட்டத்தை வடிவமைத்து கொடுத்து விட்டார்கள். 1976 ஜனவரியில் இந்த கட்டுமான பணிகள் முடிஞ்சிருது. பிப்ரவரி 22 அல்லது 24 தேதிகளில் இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறப்பது அப்படிங்கிறதுக்கான முடிவுகள் நடைபெற்று அந்த திறப்பு விழா எப்படியெல்லாம் அமையணும் அப்படிங்கிறதுக்கான திட்டப்பணிகளையும் கூட கலைஞர் கருணாநிதி வகுத்து கொடுக்கிறார். 1330 மாணவர்கள், 1330 மாணவிகள், அதே போன்று ஆசிரியர்கள்ல 1330 பேர், ஆசிரியைகள், பெண் ஆசிரியைகள்ல 1330 பேர் அப்படின்னு மிக பிரம்மாண்டமாக ஒரு ஊர்வலம் பேரணியாக நடத்தப்படணும். அதன் அடிப்படையில் எல்லாரும் வந்து இங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை திறப்பு விழாவுக்காக திட்டமிடுறாங்க. ஆனா அங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அப்ப மத்தியில ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, பிரதமராக இருந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சியை பிரகடனப்படுத்துகிறார். இங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறது. யாரும் எதிர்பார்க்காத வகையில் நடந்த இந்த விஷயம் என்பது அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதிக்கு பேரிடியாக வந்து விழுகிறது. அப்ப இந்த வள்ளுவர் கோட்ட திறப்பு விழா என்பது ரத்தாகிறது. சரி, இப்ப இந்த வள்ளுவர் கோட்டத்தை ரொம்ப கனவோட திறக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு கலைஞர் கருணாநிதி. ஆனா அது திறக்கப்படலை. ஆனா அவர் இல்லாமலேயே இந்த வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வரும்போது முரசொலி பத்திரிகையில தொண்டர்களுக்காக ஒரு கடிதம் எழுதுகிறார். வள்ளுவர் கோட்டம் தொடர்பாக அதன் பின்னணியில் எவ்வளவு தூரம் அதற்காக அவர் தன்னுடைய விஷயங்களை எல்லாம் செலவு பண்ணியிருக்கிறாரு, அதன் பின்னால் இருக்கக்கூடியது என்ன, அரசியல் ரீதியாக நடந்திருக்கக்கூடிய சதிகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை கலைஞர் கருணாநிதி தொண்டர்களுக்கு அந்த கடிதத்தின் வாயிலாக தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கடிதத்தை எழுதுறாரு. அதற்கு பிறகு ஆளுநர் கே ஷா தலைமையில் அப்போதைய குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது தான் வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைக்கிறார். அப்ப அந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைக்கும் போது அரசியல் ரீதியிலான காரணங்களால அந்த 1974 அடிக்கல் நாட்டப்பட்டது இல்லையா, அப்ப அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட கல்லை தூக்கி வெளியில வீசி எறிஞ்சிடுறாங்க. வீசி எறிஞ்சிட்டு தான் குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது அந்த வள்ளுவர் கோட்டத்தையே திறந்து வைக்கிறார். திறந்து வைத்து அதற்கு பிறகாக வள்ளுவம் தொடர்பான, திருவள்ளுவர் தொடர்பான உலக பொதுமறையாக திருக்குறள் எப்படியெல்லாம் போய் நிறைய பேருக்கு சேரணும், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்லாம் நிறைய விஷயங்களை ஃபக்ருதீன் அலி அகமது பேசுறார். ஸோ இது நடந்து முடிஞ்சிருது. எவ்வளவு தூரம் தன்னுடைய கனவை வள்ளுவருக்காகவும் திருக்குறளுக்காகவும் நிஜமாக்கி வள்ளுவர் கோட்டத்தை எழுப்பினாரோ அவரால் அந்த வள்ளுவர் கோட்டம் திறந்து வைக்கப்படவில்லை என்பதுதான் வரலாறு. சரி, அதற்கு பிறகாக
கருணாநிதி அவர்கள் வள்ளுவர் கோட்டத்துக்கு போனாரா? அரசியல் இயல்பு நிலை திரும்பிய பிறகாக அவர் வள்ளுவர் கோட்டத்துக்கு போனாரா? அங்க போய் பார்த்தாரா அப்படின்னா அவர் போகவே இல்லை. கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் கழித்து தான் அவர் வள்ளுவர் கோட்டத்துக்கு போறாரு. அந்த 13 ஆண்டு காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தான் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சராகி அதற்கு பிறகாகத்தான் நான் வள்ளுவர் கோட்டத்துக்கு போவேன் அப்படிங்கிறத ஒரு மறைமுக சபதமாக சவாலாக எடுத்துக்கொண்டு மீண்டும் 13 ஆண்டுகள் கழித்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராகிறார் கருணாநிதி. தன்னுடைய பதவியேற்பு விழாவை வள்ளுவர் கோட்டத்தில் ஏற்பாடு செய்கிறார். வழக்கமா பதவியேற்பு விழா அப்படிங்கிறது ஆளுநர் மாளிகை அல்லது பல்கலைக்கழக கட்டடங்கள் மாதிரியான ஒரு பிரம்மாண்ட அரங்குகள்ல நடக்கும். ஆனா அந்த பதவியேற்பு விழாவை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு அரங்கம் கட்டப்பட்டது இல்லையா, அந்த அரங்கத்தில் வச்சு பதவியேற்பு விழாவை திட்டமிடுறாரு. இன்னைக்கும் வள்ளுவர் கோட்டத்தினுடைய சைடு பகுதியில், அதாவது இடப்பக்கம் பகுதியில் ஒரு அண்ணாவினுடைய சிலை ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அடிக்கல் நாட்டின கல்லை தூக்கி வள்ளுவர் கோட்டம் திறக்கும் போது தூக்கி வீசிடுறாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டது, யாரால் திறந்து வைக்கப்பட்டதுங்கிற ஒரு வரலாறு வேணும். அந்த வரலாற்றை எப்படியாக கருணாநிதி உருவாக்குறாருன்னா, அந்த அண்ணா சிலையை தன்னுடைய பதவியேற்பின் போது அங்க ஒரு சிலை அமைச்சு அந்த அண்ணா சிலையை திறக்கிறாரு. அந்த அண்ணா சிலை திறக்கக்கூடிய அந்த கல்வெட்டு, சிலையில இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு இருக்கும் இல்லையா, அந்த கல்வெட்டுல என்ன பொறிக்கப்படுது அப்படின்னா, வள்ளுவர் கோட்டத்தை அமைத்த முதலமைச்சர் கருணாநிதியால் இந்த அண்ணா சிலை திறந்து வைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பொறிக்கிறாங்க. ஸோ வரலாறு தன்னுடைய இத்தனை ஆண்டு கால அந்த வருத்தத்திற்கு ஒரு மருந்து பூசுகிற வகையில அந்த ஒரு விஷயத்தை அண்ணா சிலையில் இருக்கக்கூடிய கல்வெட்டுல கருணாநிதி பொறிக்கிறார். ஸோ இதுதான் வரலாறு. இப்படியாகத்தான் மீண்டுமாக 13 ஆண்டுகள் கழித்து அதன் பிறகாகத்தான் வள்ளுவர் கோட்டத்துக்குள்ள முதலமைச்சராக மீண்டும் கருணாநிதி உள்ள போனாரு. அதன் பிறகு இருப்பது வரலாறு. ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படாமல் இருந்த வள்ளுவர் கோட்டத்தை அப்ப 50 லட்சம் ரூபாயில கட்டியே முடிக்கப்பட்ட ஒரு வள்ளுவர் கோட்டம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எல்லா இடங்களும் புதுப்பிக்கப்பட்டு ரெனோவேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கல் தேர் முதற்கொண்டு பார்வையாளர் அரங்கம் இன்னைக்கு காலச்சூழலுக்கு ஏற்ப டிஜிட்டலா நிறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. வரக்கூடிய மாணவர்கள், ஆய்வாளர்கள் எல்லாம் திருக்குறள் குறித்து அறிந்து கொள்வதற்காக நிறைய விஷயங்கள், மல்டி லெவல் கார் பார்க்கிங் உள்ளிட்ட பல விஷயங்களை ரெனோவேட் பண்ணி புதுப்பிச்சு இப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். இதுவும் கூட ஒரு முக்கியமான வரலாறு. தந்தையால் தான் கனவு கண்டு கட்டிய வள்ளுவர் கோட்டத்தை அவரால் திறந்து வைக்க முடியல. இப்ப புதுப்பித்து தற்போது அவருடைய மகனான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைக்கிறார். எனவே வள்ளுவர் கோட்டத்திற்கு பின்னதாக நமக்கு எல்லாருக்கும் நம்ம நினைச்சிருப்போம் இது கலைஞர் கருணாநிதி அவர்களால் கட்டப்பட்டது, கண்டிப்பா அவர் தான் திறந்து வச்சிருப்பாரு அப்படின்னு. ஆனா இது அவர் திறந்து வைக்கல. அதற்கு பிறகாக தன்னுடைய பதவியேற்பு விழாவை 13 ஆண்டுகள் கழித்து வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தினார். இன்றைக்கும் சென்னையினுடைய மிக முக்கியமான அடையாளங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் என்பது ஒரு தவிர்க்க முடியாத வரலாற்று சின்னமாக எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் அது திருக்குறளுக்கும் வள்ளுவத்திற்கும், இந்த வள்ளுவர் கோட்டத்தை அமைத்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கும், அதை புதுப்பித்து இன்றைக்கு திறந்து வைக்க இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கும் வரலாற்றில் நிச்சயம் ஒரு இடம் உருவாகி இருக்கிறது.